வெல்கம் பேக் டு நாப்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட் நாசி கோரிங் பத்தாயா அண்ட் ஒன் மலேசியன் ட்ரிங்க்கும் வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரைஸை ஒரு 20 minutes ஊற வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் ஊற வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 80% ரைஸை குக் பண்ணி தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ரைஸ் குழஞ்சிடக்கூடாது. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 1 கேரட், 1 கப் கேபேஜ், 1 கப் கேப்சிகம், கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் அண்ட் 1 பூண்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், அப்புறம் 4 எக். இதுதான் தேவையான பொருட்கள். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக். இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். இது கூட போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கார்லிக்கோட ஃப்ளேவர் எல்லாம் சிக்கனில் இறங்கணும். ஆனியன், தேவையான அளவு சால்ட், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட சில்லி சாஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ரைஸ் இதில் பிளாக்காக இருக்கும், நிறைய சோயா சாஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்குங்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அஜினமோட்டோ, இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம். ஒரு 50% இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கப் கேபேஜ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். இது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். ஃபைனலாக கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 தோசை கரண்டியை வச்சு நல்ல ரைஸை பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் அண்ட் தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசைக்கல் ஃபுல்லாக. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பியாமல் நல்லா இந்த மாதிரி வரும். இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை நடுவில் வச்சு 4 சைடும் மடிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய நாசி கோரிங் பத்தாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மேலே கெச்சப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு கப்பில் நார்த்தங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அசாம் பாய்ன்னு சொல்லுவாங்க, சால்டட் ட்ரை ப்ளம். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 2 hours விட்டுருங்க. அந்த ப்ளம் நல்லா புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு இருக்கும். அதோடய ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட் கான்டென்ட்டுக்கு நாப்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.